Hey guys, welcome to our channel. So இந்த வீடியோவில் வந்து பைத்தானில் இருக்கிற பில்டிங் டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பில்டிங் டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து பைத்தான்லேயே வந்து ஒரு சில டைப்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரி, செட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். ஸோ இதெல்லாமே தான் பைத்தானில் இருக்கிற பில்டிங் டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்பர் இஸ் நத்திங் பட் நம்ம இன்டீஜராக கொடுக்குற அதாவது இன்டீஜர் வேல்யூஸ் எல்லாமே வந்து அது வந்து நமக்கு நம்பராக தான் எடுத்துக்கும். ஸோ சச் as 1, 2, 3. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு இன்டீஜர்ஸ் வேல்யூஸ் தான். ஸோ இதை வந்து நமக்கு அது வந்து ஒரு நம்பர் டைப்பாக தான் வந்து பைத்தான் வந்து எடுத்துக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து 3 + 4. ஸோ இதையும் வந்து அது ஒரு நம்பராக தான் எடுத்துக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு 16. ஸோ இதுவும் வந்து நமக்கு பைத்தான் வந்து ஒரு நம்பராக தான் எல்லாத்தையுமே வந்து அது நம்பராக தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்பர் பில்டிங் டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ். ஸோ அந்த இதில் அந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஈவன் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கனாலும் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ நான் இங்கே வந்து ஹலோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இல்லை நான் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே ஹலோன்னு சொல்லி கொடுத்தாலும் இதையும் வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அதுவே வந்து 1, 2, 3 ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் பைத்தான் வந்து இதை ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டு வந்து சிமிலர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரே உங்களுக்கு தெரியும் நினைச்சு. ஸோ அரே மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நேம் ஈக்குவல் டு ஸோ இங்கே வந்து 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு இண்டெக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அதாவது லிஸ்ட் வந்து நமக்கு இண்டெக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இண்டெக்ஸ் வச்சு நம்ம ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆர்டர்டு கலெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆர்டரை வந்து இது மெயின்டைன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டப்பிள்ஸ். ஸோ டப்பிள்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா சேம். ஸோ நேம் ஈக்குவல் டு சரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டப்பிள்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஆர்டர் கலெக்ஷன் தான். ஸோ டப்பிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு பில்டிங் டைப்ஸ் பற்றி ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர். ஸோ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நேம் ஈக்குவல் டு ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு கீ, ஓகேங்களா. ஸோ கீக்கான வேல்யூ வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் என்னோடய நேம் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து கீ வேல்யூ பேர். ஸோ டிக்ஷனரி வந்து கீ வேல்யூ பேரை வந்து இது பண்ணுது. ஸோ ஓகே, நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் பில்டிங் டைப்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம இது இந்த ஆர்டரில் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம செட்ஸில் வந்து நம்ம ஒரு இது பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் தான் வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஒரு இது கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேம் ஸோ ஈக்குவல் டு ஸோ இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, ஸோ இந்த கர்லி பிரேசஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து செட்ஸை வந்து அதாவது டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அது வந்து எப்படின்னா 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம செட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் டாக்குமெண்ட்ஸ், டாக் ஃபார்மேட், இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ அதெல்லாமே தான் வந்து இது வந்து ஒரு ஃபைலாக வந்து அது எடுத்துக்கும். ஸோ இன் பைத்தானில். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பில்டிங் டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வந்து இதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். பாய்.